இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் 1929ஆம் ஆண்டு முழு சுயராஜ்யம் என்ற முழக்கம் வலுப்பெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. 1929ஆம் ஆண்டு முழு சுயராஜ்யம் என்ற முழக்கம் வலுப்பெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. ஆப்ஷன் பி லாகூர். செகண்ட் கொஷின் 1946இல் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. 1946இல் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 389. தேர்ட் கொஷின் அரசமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர். அரசமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர். ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத். ஃபோர்த் கொஷின் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர். ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். ஃபிஃப்த் கொஷின் எத்தனை நாடுகளிலிருந்து நமது அரசமைப்பு சட்டமானது எடுத்து தொகுக்கப்பட்டது? எத்தனை நாடுகளிலிருந்து நமது அரசமைப்பு சட்டமானது எடுத்து தொகுக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 60. சிக்ஸ்த் கொஷின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள். ஆப்ஷன் பி 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். செவன்த் கொஷின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான செலவு. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான செலவு. ஆப்ஷன் டி 64 லட்சம். எய்த் கொஷின் நமது அடிப்படை கடமைகளில் சரியானது. 1 அரசு சொத்துக்களை பாதுகாத்தல். 2 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல். சரியான விடை ஆப்ஷன் பி 2 சரி. நைன்த் கொஷின் அரசியலமைப்பு சட்டம் உருவான போது அதில் இடம்பெற்றவை. ஆப்ஷன் டி 8 அட்டவணைகள், 22 பகுதிகள், 395 உறுப்புகள். 10th கொஷின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி, ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் எவ்வாறு நிரப்பப்பட்ட பேழையில் வைக்கப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எவ்வாறு நிரப்பப்பட்ட பேழையில் வைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி ஹீலியம். 11th கொஷின் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்றவர். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்றவர். ஆப்ஷன் சி ஆபிரகாம் லிங்கன். 12th கொஷின் உலகிலேயே பெண்களுக்கு முதலில் ஓட்டுரிமை அளித்த நாடு. உலகிலேயே பெண்களுக்கு முதலில் ஓட்டுரிமை அளித்த நாடு. ஆப்ஷன் டி நியூசிலாந்து. 13 2007இல் ஐநா சபை எந்த நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது? 2007இல் ஐநா சபை எந்த நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது? ஆப்ஷன் பி செப்டம்பர் 15. 14 மக்களாட்சியின் பிறப்பிடம். மக்களாட்சியின் பிறப்பிடம். ஆப்ஷன் டி கிரேக்கம். 15 இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி. ஆப்ஷன் ஏ சென்னை. 16 தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. ஆப்ஷன் டி வாலாஜிபேட்டை. 17 இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம். இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம். ஆப்ஷன் சி தமிழ்நாடு. 18 பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர். ஆப்ஷன் டி செயல் அலுவலர். 19 அதிகப்படியாக 22 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம். அதிகப்படியாக 22 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம். ஆப்ஷன் பி விழுப்புரம். 20 தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடப்படும் நாள். தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடப்படும் நாள். ஆப்ஷன் டி 24 ஏப்ரல். 21 உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவது. உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவது. ஆப்ஷன் டி மாநில தேர்தல் ஆணையம். 22 உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம். ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். 23 மாநகராட்சியின் தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். மாநகராட்சியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ மேயர்.
24 பூமியின் மேற்பரப்பானது கடல் நீரினால் சூழப்பட்டுள்ள சதவீதம். பூமியின் மேற்பரப்பானது கடல் நீரினால் சூழப்பட்டுள்ள சதவீதம். ஆப்ஷன் சி 71%. 25 பூமியில் உள்ள பாலைவனங்களின் சதவீதம். பூமியில் உள்ள பாலைவனங்களின் சதவீதம். ஆப்ஷன் சி 20%. 26 ரயில் கற்றாழை என்பது. ரயில் கற்றாழை என்பது ஆப்ஷன் பி அகேவ். 27 மூடிய விதை தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. மூடிய விதை தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஆஞ்சியோஸ்போம். 28 உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியளவு கொடுக்கின்ற மழைக்காடு. உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியளவு கொடுக்கின்ற மழைக்காடு. ஆப்ஷன் ஏ அமேசான். 29 உலக வாழிட நாள். உலக வாழிட நாள். ஆப்ஷன் சி அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. 30 வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம். ஆப்ஷன் பி மூங்கில். 31 பட்டுப்புழுக்கள் உணவாக எடுத்துக்கொள்கின்ற இலை. பட்டுப்புழுக்கள் உணவாக எடுத்துக்கொள்கின்ற இலை. ஆப்ஷன் ஏ மல்பெரி. 32 உலக உணவு தினம். உலக உணவு தினம். ஆப்ஷன் சி அக்டோபர் 16. 33 கீழ்கண்ட ஒரு செல் உயிரிகளில் தவறானது. கீழ்கண்ட ஒரு செல் உயிரிகளில் தவறானது. ஆப்ஷன் டி தலைப்பிரட்டை. 34 நாய் பூனை மாடுகளின் கண்களில் டேஸ் இருப்பதனால் இரவு நேரங்களில் கண்கள் பிரகாசமாக தெரிகிறது. நாய் பூனை மாடுகளின் கண்களில் டேஸ் இருப்பதால் இரவு நேரங்களில் கண்கள் பிரகாசமாக தெரிகிறது. ஆப்ஷன் பி டாபிடம் லூசிடம். 35 பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ ஒட்டகம். 36 ஜூராங் பறவைகள் பூங்கா எதற்கு புகழ் பெற்றது. ஜூராங் பறவைகள் பூங்கா எதற்கு புகழ் பெற்றது. ஆப்ஷன் ஏ பென்குயின். 37 ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா. ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா. ஆப்ஷன் ஏ பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். 38 கோடைகால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு. கோடைகால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு. ஆப்ஷன் சி நத்தை. 39 நீர் அருந்தாத விலங்கு. நீர் அருந்தாத விலங்கு. ஆப்ஷன் ஏ கங்காரு எலி. 40 விலங்கிலிருந்து பெறப்படும் உணவுப் பொருள்களில் தவறானது. பால் முட்டை இறைச்சி லாக்டிக் அமிலம். சரியான விடை ஆப்ஷன் டி லாக்டிக் அமிலம். 41 உலகிலேயே மிக அதிக முட்டைகள் கொடுக்கும் கோழி இனம். உலகிலேயே மிக அதிக முட்டைகள் கொடுக்கும் கோழி இனம். ஆப்ஷன் ஏ வெள்ளை லெகான். 42 கம்பளி என்ற இலை டேஸ் என்ற குடும்பத்தைச் சார்ந்த விலங்குகளின் மென்முடி கற்றையிலிருந்து பெறப்படுகிறது. கம்பளி என்ற இலை டேஸ் என்ற குடும்பத்தைச் சார்ந்த விலங்குகளின் மென்முடி கற்றையிலிருந்து பெறப்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஹெப்ரினே. 43 பட்டுப்புழுக்களின் வாழ்நாள். பட்டுப்புழுக்களின் வாழ்நாள். ஆப்ஷன் ஏ 2 மாதம். 44 பிரித்தெடுப்பவரின் நோய் என அழைக்கப்படுவது. பிரித்தெடுப்பவரின் நோய் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ ஆந்த்ராக்ஸ். 45 வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1972.